அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வெண்டைக்காயும் தக்காளியும் வச்சு மட்டுமே ஒரு சிம்பிளான சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு வத்த குழம்பு பண்ண போகிறோம். இந்த பதிவில் அதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வெண்டைக்காய் தக்காளியை நல்லா அலம்பிட்டு அதை சின்ன சின்னதாக நறுக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ கடுகு, வெந்தயம் இது ரெண்டு மட்டும் நம்ம அதில் போட்டிருக்கோம். இப்போ கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாயும் அதில் போட்டிருக்கோம். இது நல்லா வெடித்த பிறகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த தக்காளியும் வெண்டைக்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும். அடுப்பு நல்லா கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு அதில் நல்ல ஃப்ரை ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த வெண்டைக்காயும் தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த மீன் டைம் நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு நல்லா அதை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் இந்த வெண்டைக்காயும் தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஏற்கனவே நாம் கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளி கரைசலை அதில் ஊற்ற போகிறோம். இந்த புளிக்கரைசலை அதில் நம்ம ஊற்றிடுறோம். இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன், கல் உப்பு தேவையான அளவு நான் ஒரு 1.25 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் தூள், சாம்பார் தூள், அப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஏற்கனவே நம்ம புளியை நல்லா கட்டியாக கரைச்சி அதில் ஊற்றிருக்கோம். அதனால் இது பார்த்திங்கன்னா அந்த வத்த குழம்பு நல்ல கொழுன்னு கட்டியாக வந்துடும். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூளை இதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இதுக்கு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. குயிக்காக பண்ணுற மாதிரியான ஒரு வத்த குழம்பு. வெங்காயம், பூண்டு, இந்த மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் நாம் தயார் பண்ணக்கூடிய இந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம ஆட் பண்ண இந்த புளி கரைசல், சாம்பார் பொடி, அந்த உப்பு இதெல்லாம் சரியான விகிதத்தில் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த வத்த குழம்போட டேஸ்ட்டு எங்கேயோ வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், இந்த வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல காரக்கறி, உருளைக்கிழங்கு அந்த மாதிரியான காரக்கறி அல்லது ஒரு கூட்டு வகை ஏதாவது இருந்ததுன்னா போகிறோம். சாப்பாடு, வத்த குழம்பு, சாதம் நிறைய சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் சிம்பிளாக ஒரு வத்த குழம்பு இதே மாதிரி செய்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.